வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ப்ரீபெய்ட் மின் மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாள் போராட்டம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிப்பு. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு 3 நாள் சிறப்பு பூஜை. பொதுமக்கள் கலந்து கொள்ள அமைச்சர் லட்சுமி நாராயணன் அழைப்பு. மீனவர்களுக்கு 11 கோடி ரூபாய் நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சனி பெயர்ச்சியொட்டி திருநள்ளாறில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். விழாக்கோலம் பூண்ட திருநள்ளாறு. இனி விரிவான செய்திகள். ப்ரீபெய்ட் மின் மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் காங்கிரஸ் சார்பில் 2 நாள் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அனுப்பியுள்ள வீடியோ பதிவில், புதுவை பாரதிய ஜனதா ஜனவரி முதல் மின்துறை மூலம் மக்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளனர் என்றும், பழைய மின் மீட்டர்களை மாற்றிவிட்டு ப்ரீபெய்ட் மின் மீட்டர்களை பொருத்த உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் நடைமுறையில் இல்லை என்றும், புதுவை மக்கள் மீது மட்டும் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்திய அவர், இந்த திட்டத்தால் மக்களுக்கு மிகுந்த துன்பம் ஏற்படும் என்றும், முன்கூட்டியே கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள், நோயாளிகள் இத்திட்டத்தால் பாதிக்கப்படுவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்டர் தொழிற்சாலைகளுக்கு அமைக்கவில்லை என்றும், சிறிய கடைகள், வீடுகளுக்கு மட்டும் இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர், இதை தடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்றும், இதற்காக மக்களை திரட்டி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். புதுவை மாநிலத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் மின்துறை அலுவலகத்திற்கு எதிராகவும், மக்கள் கூடும் இடங்களிலும் வருகிற 26, 27ஆம் தேதிகளில் இந்த போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும், 26ஆம் தேதி கிராமப்புற தொகுதிகளிலும், 27ஆம் தேதி நகர தொகுதிகளிலும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். 25,000 மீனவர்களுக்கு தடைகால நிவாரணமாக 11.15 கோடி ரூபாயை நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மத்திய அரசின் பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா திட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம், மழைக்காலங்களில் மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதி உதவி வழங்கப்படுகிறது. மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களிடம் சந்தாவாக 1,500 ரூபாய் வசூலித்து மத்திய அரசு பங்குத்தொகை 3,000 ரூபாய் சேர்த்து 4,500 ரூபாயாக வழங்கப்படும். புதுவையை சேர்ந்த 13,103 உறுப்பினர்கள், காரைக்காலை சேர்ந்த 4,866 உறுப்பினர்கள், மாஹேயை சேர்ந்த 360 உறுப்பினர்கள், ஏனாமை சேர்ந்த 6,457 உறுப்பினர்கள் என மொத்தம் 24,786 உறுப்பினர்களுக்கு தலா 4,500 ரூபாய் வீதம் 11,15,37,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இந்த தொகைக்கான காசோலையை வங்கிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வசிகாமணி ஆகியோர் பங்கேற்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் 108 திவ்ய தேஷ் தரிசனத்துடன் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்த திருமண மண்டபத்தில் 108 திவ்ய தேச பெருமாள்களின் அவதாரங்களை போற்றும் வகையில் சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவம் 3 நாட்கள் நடைபெற உள்ளது என்றும், இதனை புதுவையை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த பேட்டியின் போது ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் செயலாளர் பாபுஜி, பொருளாளர் நவீன் பாலாஜி, துணைத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, துணைத் தலைவர் சிவக்கொழுந்து, இணை செயலாளர் முத்துக்குமார சுவாமி மற்றும் டிரஸ்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியார் அமைப்புகள் மூலம் வைக்கப்பட்ட புத்தாண்டு விளம்பர பதாகை சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. விபத்து ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டதால்
பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் பேனர் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. நீதிமன்றம் தடை விதித்தும் அதை யாரும் பொருட்படுத்தாமல் கட்சி பேனர்கள் மற்றும் வர்த்தக விளம்பர பதாகைகள் வைப்பது நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் என்று தெரிந்தும் புதுச்சேரியில் எதிர்வரும் புத்தாண்டையொட்டி தனியார் அமைப்புகள் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. இதற்கான விளம்பர பதாகைகள் புதுவை முழுவதும் வைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று பதாகைகள் வைப்பதால் ஏற்கனவே பல்வேறு விபத்துகளும் போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் எதிரே தனியார் நிறுவனத்தால் வைக்கப்பட்ட விளம்பர பதாகை திடீரென சரிந்து விழுந்தது. இதை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு விளம்பர பதாகையை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஒருவேளை யாரேனும் அந்த விளம்பர பதாகை விழும் நேரத்தில் அப்பகுதி அருகே கடந்து சென்றிருந்தால் விபத்து நேர்ந்திருக்கும். போக்குவரத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அப்புறப்படுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டது. இனிமேலாவது நீதிமன்ற உத்தரவை மதித்து இதுபோன்ற விளம்பர பதாகைகள் மற்றும் அரசியல் சம்பந்தமான விளம்பர பதாகைகளை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் பெண்ணை வெட்டிய ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகன் என்பவருக்கும் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பரமேஸ்வரி என்பவருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் திருமணமான நிலையில் அவர்களது வீட்டிற்கு தெரியாமல் தனிமையில் அவ்வப்போது சந்தித்து வந்துள்ளனர். இதனிடையே கடந்த சில நாட்களாக ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகனிடம் பரமேஸ்வரி சரியாக பேசவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் SV பட்டேல் சாலையில் பரமேஸ்வரியிடம் வேல்முருகன் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்த வேல்முருகன் அருகில் இருந்த இளநீர் கடையிலிருந்து கத்தியை எடுத்து பரமேஸ்வரியின் தலை, கழுத்து மற்றும் பின்முதுகில் வெட்டியுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் வேல்முருகனை தடுத்து வெட்டுக்காயம்பட்ட பரமேஸ்வரியை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகனை தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த பெரியகடை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கள்ளக்காதலி மீது சந்தேகப்பட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததாக வேல்முருகன் வாக்குமூலம் அளித்தார். இதேபோல் வெட்டுப்பட்ட பரமேஸ்வரி உயிருக்கு ஆபத்து இல்லை எனவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவர்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவாக்கிய தீப விளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியில் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேந்தர் டாக்டர் கணேசன், இயக்குனர் அனுராதா கணேசன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி 20வது பேட்ச் செவிலியர் மாணவர்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவாக்கிய தீப விளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் இணை பேராசிரியர் மகேஸ்வரி வரவேற்றார். கௌரவ விருந்தினராக விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல் வாழ்த்து கூறினார். சிறப்பு விருந்தினராக வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மற்றும் சர்வதேச கூட்டமைப்பிற்கான துணை இயக்குனர் டாக்டர் மனோரஞ்சிதம் கலந்து கொண்டு செவிலியர் பணியின் மகத்துவம் குறித்து பேசினார். கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஆறுபடை வீடு மருத்துவமனையின் தலைமை செவிலியர்களிடமிருந்து செவிலியர் மற்றும் துணை செவிலியர் மருத்துவ பிரிவில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் தீப ஒளியை ஏற்றி பெற்றுக்கொண்டனர். பின்னர் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் மருத்துவ சேவையை போற்றும் விதமாகவும் அவரின் சேவையை பின்பற்றுவோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் சாரதா ரமேஷ் உறுதிமொழி வாசிக்க மாணவ மாணவிகள் ஒளிவிளக்கை ஏற்றி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தின் நிர்வாக தலைமை அதிகாரி டாக்டர் கோட்டூர், ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ராகேஷ் செகல், ஆராய்ச்சி இயக்குனர் விஷ்ணு பட், மருத்துவ கண்காணிப்பாளர் சதீஷ் கோரகுருவில்லா, மருத்துவ கல்வி பிரிவு டீன் டாக்டர் மகாலட்சுமி, மருத்துவமனை வளர்ச்சி வெளிக்கால சேவைகள் இயக்குனர் டாக்டர் ஜெய்சிங், இணை பதிவாளர் பெருமாள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். And Diwali. IIC conducted the poster competition towards APJ Abdul Kalam, both in board exams ANU and the BSc. I would like to state here that out of 23 students who attended this, they created a huge MOU for research activities, clinical training, outreach and extension activities, and we had participated. Now the light is passed on to our principal ma'am, Dr. Sharada Ramesh.
and Dr. Samutishwari, HOD of Pediatric Nursing. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேலுவின் திருவுருவ சிலைக்கு துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான உத்தரவேலுவின் 38ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு பிள்ளையார்குப்பம் பேப்பர் மில் ரோட்டில் உள்ள திருவுருவ சிலைக்கு கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் வைக்கப்பட்ட படத்திற்கும் அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள அவருடைய கல்லறைக்கும் புதுச்சேரி மாநிலத்தின் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊர் பொதுமக்களுக்கும் கட்சி பிரமுகர்கள் என 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் எதிரில் உள்ள அவருடைய சிலைக்கு கிருமாம்பாக்கம் பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று மாலை அணிவித்தனர். சின்ன கொசப்பாளையத்தில் பெட்ரோல் திருடும் இளைஞர்கள், வைரலாகி வரும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே சின்ன கொசப்பாளையம் பகுதி உள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு தினம்தோறும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல் திருடி செல்வதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதனை அடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் 2 வாலிபர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருட முயன்றுள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த பெண்ணை பார்த்து அவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் இந்த சிசிடிவி காட்சியை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பெட்ரோல் திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்று காலாப்பட்டு பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது கல்வித்துறை அமைச்சராக இருந்த கல்யாணசுந்தரம் 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக கூறி அவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அப்போது அவர் மீது 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு விடுதலை அளித்து தீர்ப்பளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இதனை வரவேற்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரத்தின் ஆதரவாளர்கள் சந்துருஜி தலைமையில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், நண்பர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அடுத்த மொர்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான 27 அடி உயரம் கொண்ட சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா 80 அடி உயரத்தில் ஏற்றப்பட்ட மகர கும்ப தீபம். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உலகிலேயே மிக உயரமான 27 அடி உயர சனீஸ்வர பகவான் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போது விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு 9 வகையான பூக்கள் மற்றும் 9 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5:23 மணிக்கு மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பிரவேசித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பஞ்ச தீபங்கள் ஏற்றி சனி பகவானை நல்லெண்ணெயால் குளிர வைத்து தோஷங்கள் நீங்க பரிகாரம் செய்து மனமுருகி வேண்டினர். மேலும் நாடு நலம் பெற நல்லது நடக்க வேண்டும் என 800 கிலோ எள், 800 கிலோ காட்டன் துணி மற்றும் 8000 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தி 80 அடி உயரத்தில் மகர கும்ப தீபம் ஏற்றப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை வணங்கி சென்றனர்.
இதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சனி பகவானுக்கு இடைவிடாமல் 44 நாட்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் மகா யாகம் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் இதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஊழல் செய்து சிறை சென்றுள்ள நிலையில் தற்பொழுது இன்னொரு அமைச்சரும் சிறை செல்கிறார் என்று குறிப்பிட்ட அவர் மேலும் 5 அமைச்சர்கள் சிறை செல்ல உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் ஏற்கனவே 2 அதிகார மையங்கள் இருந்த நிலையில் தற்போது தலைமை செயலரையும் சேர்த்து 3 அதிகார மையங்கள் உள்ளது என்று குறிப்பிட்டார். என்ஆர் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு ரங்கசாமியின் செயல்பாடுகளை முடக்கும் விதத்திலும் அவரை பலவீனப்படுத்தும் முறையிலும் என்ஆர் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் பாஜக மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் இருப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை என்றும் அதிகார போட்டிக்கான ஆட்சி என்றும் விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் என்பவர் வாக்களித்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்றும், ஆனால் அவரை பணி செய்ய விடாமல் சிலர் முடக்குவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறல்களை புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்படி இல்லை என்றால் பாஜக கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேற வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. இதில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பிரவேசித்தார். இந்த நிலையில் ஆலய வளாகத்தில் உள்ள நவகிரக சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி தங்களின் பரிகாரங்களை பூர்த்தி செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி திடீர் நகர் பகுதியில் நேயம் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் பகுதியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக நேயம் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனருமான நேரு கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள் ஆனந்தன், விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் சுகுந்தராஜ், செயலாளர் சுரேஷ், பொருளாளர் பிரேம்குமார், துணைத் தலைவர் பாலச்சந்திரன் மற்றும் சங்க உறுப்பினர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668.
செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேலின் நினைவு நாளையொட்டி அரசு பொது மருத்துவமனை எதிரில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேலுவின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை எதிரில் உள்ள அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மேலும் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பு சேர்ந்த நிர்வாகிகள், ஏம்பலம் தொகுதி ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக 25,55,000 ரூபாய் மதிப்பீடு தயாரித்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மலேசியா நாட்டில் நடந்த ஆசிய அளவிலான வலுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப் பதக்கத்தை வென்று ஸ்ட்ராங்மேன் ஆஃப் ஏஷியா என்கிற பட்டத்தையும் வென்று சாதனை படைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மலேசிய நாட்டில் நடைபெற்ற ஆசிய நாடுகளுக்கான வலுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் போட்டியில் பங்கேற்று 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் ஏஷியா என்கிற பட்டத்தையும் வென்று சாதனை படைத்த விஷால் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் மலேசிய நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஆசிய கண்டத்திலிருந்து 27 நாடுகளை சேர்ந்த மொத்தம் 440 வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் இந்திய நாட்டின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த வீரர் விஷால், புதுச்சேரி வலுதூக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் புதுச்சேரி வலுதூக்கும் வீரர் விஷால், பயிற்சியாளர் பாக்யராஜ் உட்பட இந்தியாவின் சார்பில் மொத்தம் 6 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் ஏஷியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஜூன் மாதம் ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக் வலுதூக்கும் போட்டியில் 4 வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்த விஷாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சனிப்பெயர்ச்சியையொட்டி திருநள்ளாறில் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருநள்ளாறு பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. வேறெங்கும் இல்லாத வகையில் இங்கு சனீஸ்வர பகவான் அபயஹஸ்த மூர்த்தியாக தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பரிகார ஸ்தலமாக இது விளங்குவதால் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவின் போது ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வார்கள். இந்த ஆண்டு மாலை 5:23 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசித்தார். அப்போது சனி பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது சனி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சனி பகவானின் சன்னதி வண்ண வண்ண மலர்கள் மற்றும் காய்கறிகள், பழங்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வசந்த மண்டபத்தில் தங்க காக்கை வாகனத்தில் சனி பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்து செல்வதற்கு தேவையான வாகன நிறுத்தம், அடிப்படை வசதிகள், பிஸ்கட், குடிநீர், அமர்ந்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. பாதுகாப்பு பணியில் சுமார் 1800க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். கண்காணிப்பு கோபுரம் அமைத்தும் சிசிடிவி வழியாகவும் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் கோவிலில் உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் சிறப்பு மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருந்தன. தடையின்றி மின்சாரம் கிடைக்கும் வகையில் மின்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சனிப்பெயர்ச்சியையொட்டி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. சனிப்பெயர்ச்சி விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர் சாய் சரவணன், அரசு கொறடா ஆறுமுகம், மாவட்ட ஆட்சியரும் கோவில் தனி அதிகாரியுமான குலோத்துங்கன், கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலம் ஒன்றியம் கொல்லாளர் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியில் அதேகம் பின்னகம் பெண்கள் கண்ணிய மையம் சார்பில் வளர் இளம் பெண்களுக்கான திறன் வளர்ப்பு மேம்பாட்டு பயிற்சி பட்டறை மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் கொல்லார் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியில் அதேகம் பின்னகம் பெண்கள் கண்ணிய மையத்தின் சார்பில் நடைபெற்ற வளர் இளம் பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பை மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பயிற்சி வகுப்பிற்கு வட்டார மருத்துவர் தேன்மொழி, ஒன்றிய செயலாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர் பவானி, ஒன்றிய கவுன்சிலர் உமா ஞானசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதேகோம் பெண்கள் கண்ணிய மையம் ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிபதி அனைவரையும் வரவேற்றார். இதில் குழந்தைகளின் சுத்தம், சுகாதாரம் குறித்து சமுதாய நல செவிலியர் சபீரா பயிற்சி அளித்தார். ஒருங்கிணைந்த சேவைகள் பற்றி கிரேசி ஜெனிஃபர் பாடல்கள், விளையாட்டுகள் மூலமாக எடுத்துரைத்தார். மயிலம் வட்டார இல்லம் தேடி கல்வி பயிற்சியாளர் அருள்குமரன் விளக்கம் அளித்தார். சத்தான உணவு, குழந்தைகளின் வளர்ச்சி குறித்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் அன்பழகி எடுத்துரைத்தார். சத்தான மாத்திரைகள் பற்றி கிராம செவிலியர் கலைவாணி எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனநல ஆலோசகர் எட்டியப்பன் மற்றும் உறுப்பினர் விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். வருகை புரிந்த அனைவருக்கும் ஆசிரியர் இந்திரா நன்றி கூறினார். திண்டிவனம் முருங்கப்பாக்கத்தில் அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் முருங்கப்பாக்கத்தில் அதிமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மாவட்டம் அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் திலீபன் சிறப்புரையாற்றினார். இதில் நகர செயலாளர் வழக்கறிஞர் தீனதயாளன், மாவட்ட பொருளாளர் KVN வெங்கடேசன், மாவட்ட அம்மா பேரவை தலைவர் மலர் சேகர், மாநில ஜே பேரவை துணை செயலாளர் பாலசுந்தரம், எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் ஏழுமலை, நகர அவை தலைவர் மணிமாறன், மாநில பொதுக்குழு தேவநாதன், நகர இணை செயலாளர் பொருளாளர் ராஜேந்திரன், மாவட்ட மகளிர் அணி தமிழ்ச்செல்வி செல்ல பெருமாள், நகரமன்ற உறுப்பினர்கள் சரவணன், ஜனார்த்தனன், கார்த்திக், திருமகள், முன்னாள் கவுன்சிலர்கள் சேட்டு, வேல்முருகன், பாலச்சந்தர், சக்திவேல், வடபழனி முரளி, அன்பழகன், திருப்பதியார் சங்கர், விஜயகுமார், ராஜேந்திரன், இளைஞரணி உதயகுமார், சுரேஷ், வேல்விழி, பாபு, தளபதி திரவி, விஸ்வநாதன், அண்ணாதுரை, MRT பன்னீர், செல்வம், தினகரன், பிரகாஷ், ஜெயஸ்ரீ, முருகன், அப்பு, சதீஷ், கார்த்திக், சஞ்சீவி, கிளை செயலாளர்கள் இளங்கோ, ரவிச்சந்திரன், செங்கேணி, வீரசாமி, ராஜசேகர், ராஜேந்திரன், கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் திருமாவளவனை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விசிக சாலை மறியல். டெல்லி நாடாளுமன்றத்தில் உள்ளே நடந்த தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மக்களவையில் வலியுறுத்திய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 49 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என
100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்திற்கு மைய மாவட்ட செயலாளர் திலீபன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷம் எழுப்பினர். இதேபோல் கூட்டேரிப்பட்டு, மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் மைய மாவட்ட செயலாளர் திலீபன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். இதனால் ஆங்காங்கே சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் நகர ஜே பேரவை சார்பில் நேரு வீதியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் தாலுகா அலுவலகம் அருகில் அதிமுக ஜே பேரவை தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்தது. நகர ஜே பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ரூபன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர் திலீபன் சிறப்புரையாற்றினார். இதில் மூத்த வழக்கறிஞர் ராமூர்த்தி, நகர செயலாளர் பாலசுந்தரம், அம்மா பேரவை மாவட்ட தலைவர் மலர்சேகர், எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் ஏழுமலை, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லப்பெருமாள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ், வழக்கறிஞர் சௌகத் கான், கவுன்சிலர்கள் சரவணன், ஜனார்த்தனன், கார்த்திக், திருமகள், முன்னாள் கவுன்சிலர்கள் சேட்டு, வேல்முருகன், அன்பழகன், சக்திவேல், விஜயகுமார், மணிமாறன், ராஜேந்திரன், முரளிதாஸ், செந்தில், சங்கர், நிர்வாகிகள் MRD பன்னீர்செல்வம், அன்பழகன், இளங்கோவன், சஞ்சீவி, முருகன், கார்த்திக், ஆனந்தன், நகர நிர்வாகிகள் வழக்கறிஞர் திருமுருகன், ஜெயவேல், தினகரன், எஸ் கார்த்திக், முரளி, சூர்யா, பிரேம், சீனிவாசன், அசோக், வேலூர் மண்டலம் காமேஷ் உள்ளிட்ட ஏராளமான ஜே பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் அருகே அதிகாலையில் வீடு தீப்பற்றி எரிந்ததால் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வேட்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் முருகேசன், ராஜேஸ்வரி தம்பதியினர். இவர்களது மகன் சபரிமலை செல்ல இருமுடி கட்டுவதற்காக அதிகாலை வீட்டிலிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்களின் கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். அதே சமயம் வீட்டிலிருந்த சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்ததால் பலர் பயந்தபடி வீட்டிலிருந்து வெகு தொலைவிற்கு சென்றதால் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின. பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் வீட்டிலிருந்த ஆவணங்கள், பணம், நகை என சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மேலும் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் மின்கசிவால் வீடு தீப்பற்றி எரிந்ததா அல்லது மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தினார்களா உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டக்குடியில் மக்களுடன் முதல்வர் முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் பார்வையிட்டார். தமிழகத்தில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்து நடந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தனியார் மண்டபத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் முகாமினை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய மின் இணைப்பு, மின் வீதப்பட்டியல் மாற்றம், பெயர் மாற்றம், மின் பளு மாற்றம், குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள், சொத்து வரி பெயர் மாற்றம், பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், திட்டக்கழிவு மேலாண்மை, பட்டா மாறுதல், உட்பிரிவு நில அளவை, இலவச வீட்டு மனை பட்டா, வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உள்பட அரசு சார்ந்த சேவைகளுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. இவை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து தொழுதூர் அணைக்கட்டு, மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வால் அதிகாரிகள் திகைத்து போய் நின்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக நல தாசில்தார் கார்த்திக், நகரமன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம், திமுக மங்கள ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம், நகரமன்ற உறுப்பினர்கள் ரெங்கா சுரேந்தர், மஞ்சுளா, கவிதா, சிலம்பரசி, திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ப்ரீபெய்ட் மின் மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாள் போராட்டம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிப்பு. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு 3 நாள் சிறப்பு பூஜை. பொதுமக்கள் கலந்து கொள்ள அமைச்சர் லட்சுமி நாராயணன் அழைப்பு.
மீனவர்களுக்கு 11 கோடி ரூபாய் நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சனி பெயர்ச்சியொட்டி திருநள்ளாறில் குவிந்த பக்தர்கள் கூட்டம், விழாக்கோலம் பூண்ட திருநள்ளாறு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.